புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக நடைபெறுகின்ற இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திலே புனித மிக்காயல் இவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது. அதுதான் பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திலே இருக்கின்ற சாந்தி நகர் என்கின்ற இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற ஆலயம். இந்த ஆலயமானது 1955 கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஆலயமாக அமைந்து வருகின்றது. இந்த ஆலயத்திற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பக்த விசுவாசிகள் இந்த இடத்திற்கு வந்து புனித மிக்காயல் இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வது வழக்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரையும் இந்த புனித அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். இது மட்டுமின்றி இதோ இந்த ஆலயத்திலே பல அரும்பெரும் செயல்கள் நடந்திருக்கின்றது இந்த புனிதர் வழியாக. ஆகவே இந்த நற்கருணையிலே பக்தியோடு பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும், நம்பினால் விசுவசித்தால். ஆகவே புனித மிக்காயல் வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் நாம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தந்தை அவர்கள் அற்புதமாக சொன்னார். இந்த நேரத்திலே இந்த அற்புதமான அதிதூதர் மிக்கேல் ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். இந்த அதிதூதர் தான் ஆண்டவருக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர் இந்த ஆண்டவர். எனவே நமக்காக அவர் இன்று பரிந்து பேசுவார். இந்த நற்கருணை ஆராதனை வழியாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே,
இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளிலிருந்து வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிற இதோ அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மை கடவுள் தொடப்போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை தொடப்போகிறார். ஆண்டவர் நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு சுகத்தை தரப்போகிறார். எப்போ? ஃபாதர் நான் சொன்னார்கள், நம்பினால். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த அற்புதங்களை, அதிசயங்களை, புதுமைகள்லாம் செய்யும்போது ஆண்டவர் கேட்குதான், இதை செய்வேன் நீ நம்புறியா? ஆமாம் ஆண்டவரே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் நம்புறேன், எனக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதோ என்னுடைய வாழ்விலும் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்புறேங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். இதோ இந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை பாடி போற்றி துதிப்போம். பாடல் 193. கரங்கள் உயர்த்துவோம். ஆராதனை, 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 ஆராதனை. அழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த நற்கரனின் ஆதரை உற்று நோக்குவோம். இந்த லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே இந்த பாவியான பெண்மணி, இதோ அவள் இந்த உலகத்திலே பெரிய பாவி அவள் சொல்லி எல்லாம் ஒதுக்கினார்கள். ஆனால் அவளும் நான் பாவிதான் என்று சொன்னாள். ஆண்டவருடைய அந்த அழகான பார்வை இதோ அவள் மீது பட்டது. அவளும் மனம் திருந்தி அவள் திரும்பி வந்தாள். ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லி. இதோ அவள் மீட்பு பெற்றாள், ஆசீர்வாதத்தை பெற்றாள், நல்ல ஒரு வாழ்வை பெற்றாள். ஆண்டவரே, உம்முடைய பார்வை பாவி என் மீது படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பார்வை நோயினாலே துன்புற்று கொண்டிருக்கிற இதோ என் மீது படட்டும். ஆண்டவரே, நிம்மதி இல்லாம இருக்கிற என் மீது உன் பார்வை படட்டும். தனிமையோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். இயேசுவே, உன் பார்வை என் மீது படட்டும், என் வாழ்வு மாறட்டும். செபிப்போமா? கரம் தட்டி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை, 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 ஆராதனை. உணர்ந்து பாடுவோமா? ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே, யாருமே அறியாத என்னை, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே என்ன தெரியாத ஆண்டவரே, தெரியக்கூடிய அளவில் நான் பெருசா ஒன்றும் இல்லை, சாதாரணமானவன், சாதாரணமானவன். உன் முன்னிலையில் நான் ஒரு தூசு ஆண்டவரே, புழு. அப்படிப்பட்ட என்னை நன்றாய் அறிந்து ஆண்டவரே, என்னை பற்றி முழுசும் அறியக்கூடிய தெய்வம் ஆண்டவரே நீங்க தான். என்னெல்லாம் யாரும் தேடி வந்தது கிடையாது ஆண்டவரே. ஆனால் உலகத்தையே படைத்த தெய்வம் நீங்க.
ஆண்டவரே, உமக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்கு இல்லை. அப்படிப்பட்ட நீங்க ஆண்டவரே, யாரும் அறியாத சாதாரண இந்த பாவியாகிய என்ன இன்னைக்கு தேடி வந்திருக்கிறீங்களே. இயேசுவே, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. என்ன போய் நீங்க தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியா வீட்டுல நான் தனியா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கிறேன், நோயில இருக்கிற, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இதோ எங்கோ ஒரு இடத்துல ஆதரவற்ற இல்லங்களிலே, முதியோர் இல்லங்களிலே இருக்கிற இயேசுவே, என்னை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோமா? கரம் தட்டி பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உணர்ந்து பாடுவோமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே சாமி உற்று நோக்குங்க. முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். மீண்டும், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசு உங்களை பார்க்கிறார். முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நான் உண்மை இல்லை ஆண்டவரே. பல நேரத்துல நான் இயேசுக்கு முன்னால் நினைச்சு பார்ப்பேன். ஆண்டவரே, ஒண்ணு இல்லாத சாதாரண ஒரு மறைமாவட்ட குரு நான். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லாத, படிப்புலாம் பெருசா கிடையாது. ஒரு மடத்துல படிக்கும் போதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் பல நேரத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை, பெரிய அறிவெல்லாம் எனக்கு கிடையாது, பெரிய ஆசீர்வாதமா எனக்கு தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு ஒண்ணு இல்லாத என்ன ஆண்டவரே, இதோ தூக்கி உம்முடைய அன்பால், இரக்கத்தால் உம்முடைய வார்த்தையை அறிவிக்க, உமக்கு திருப்பலி நிறைவேற்ற ஆண்டவரே உம்முடைய திருவருட்சாதனை கொடுத்தீங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பார்ப்பேன். பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பலமுறை நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்றதான் என் குவாலிஃபிகேஷன். பல நேரத்தில் நான் யோசிப்பேன், உனக்கு என்ன தகுதி இருக்குது, எந்த தகுதியுமே இல்லை அப்படின்றதா என்னுடைய தகுதி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நினைப்பேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒன்றும் இல்லாத என்ன, ஒண்ணுமே இல்லாத என்ன, மகளே நீ வா. நான் பாவி என்று ஆண்டவருக்கு தெரியும், நான் ஒன்றும் இல்லாதவன் என்று ஆண்டவருக்கு தெரியும், அவரை மறுதளித்தவன், விட்டுவிட்டவர், ஓடி போனவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருந்து கூட என்னை அவருடைய அன்பால், அவருடைய இரக்கத்தால் அப்படியே தூக்கி வைத்திருக்கிறாரே, உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே கர்த்தரை நாதரை பார்த்து முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை 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 கரம் தட்டி ஆராதனை
ஆராதனை உன்னதரே ஆராதனை வல்லவரே ஆராதனை வல்லவரே ஆராதனை வல்லவரே ஆராதனை வல்லவரே ஆராதனை இறையரசே ஆராதனை இறையரசே ஆராதனை இறையரசே ஆராதனை இறையரசே ஆராதனை இறைமகனே ஆராதனை இறைமகனே ஆராதனை இறைமகனே ஆராதனை இறைமகனே ஆராதனை ஆறுதலே ஆராதனை ஆறுதலே ஆராதனை ஆறுதலே ஆராதனை ஆறுதலே ஆராதனை அதிசயமே ஆராதனை அதிசயமே ஆராதனை அதிசயமே ஆராதனை அதிசயமே ஆராதனை பரிசுத்தரே ஆராதனை பரிசுத்தரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை மருத்துவரே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல் இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே உம் பிரசன்னத்திற்காக உம் இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே தொடும் தொடும் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே போச்சு 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 துதிக்கிறோம் 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி இயேசுவே என்னை உம் பிள்ளையாக ஏத்துக்கிட்டீங்களே நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே எனக்கு விடுதலை தர போறீங்களே நன்றி ஆண்டவரே என்ன நீங்க பார்க்க போறீங்க என் கூட நீங்க பேச போறீங்க என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை தர போகிறீங்க ஆண்டவரே எனக்கு சுகத்தை தர போகிறீங்க ஆண்டவரே என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை தர போகிறீங்க இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி நல்லவரே நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இந்த உணர்வோடு நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 32 வரை. உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வந்து வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமுடன் திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன்.
கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த தம் மகன் திரும்பி வந்தவுடனேயே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உம்முடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். கரமைத்து சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாசித்த இந்த லூக்கா நற்செய்தி 15:20 அவன் போய் எல்லாத்தையும் இழந்து விட்டு உதாரித்தனமாக செலவு செய்து விட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அவனுக்கு புத்தி உரைக்குது. ஐயோ, என் அப்பாட்ட இருக்கிற வேலையாளர்களுக்கெல்லாம் தேவையான சாப்பாடு இருக்குது, அவனும் ஜாலியாக இருக்கும்போது அந்த அப்பாவுடைய பிள்ளை நான் ஏன் இங்கே அடிமையாக இருக்கணும், நான் ஏன் இங்கே ஒன்றுமே எல்லாம் இருக்கணும், நான் ஏன் ஒரு பிச்சைக்காரனை போல் நான் இங்கே இருக்கணும், நான் ஏன் திரிப்பேன். அறிவு தெளிந்து திரும்பி மட்டும் வரவில்லை, அவன் திருந்தி வருவான். டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணுறான். அப்பாட்ட சொல்லி முதல் டயலாக், அப்பா உனக்கும் விண்ணக தந்தைக்கும் எதிராக பாவம் செய்தேன். ரெண்டாவது, உன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எந்த எனக்கு தகுதியுமே இல்லை. மூணாவது டயலாக், இனிமேல் நான் உன் பிள்ளை இல்லை, வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி உடனே அவன் புறப்பட்டு திரும்பி மட்டுமல்ல திருந்தியும் வருகிறான். அப்படி திருந்தி வரும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த ஆண்டவர் மீண்டும் அந்த அப்பா பாருங்களேன், அவன் தொலையில் வரும்போதே அவன் தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டார். இந்த லூக்கா நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க, த காஸ்பல் ஆஃப் மர்சி. திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு பையன் அவனை டாக்டரேட் ஃபாரின்ல டாக்டரேட் பண்ணிட்டா திரும்பி வரான், டாக்டரேட் பண்ணிட்டா திரும்பி வரான். அப்பாவுடைய சொத்தை அப்பாவுடைய பேரக்கு எடுத்து அப்பாட்ட வாங்கிட்டு வந்த சொத்தெல்லாம் செலவு செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பிச்சைக்காரனை போல் எங்கேயோ இடத்துல வேலை செஞ்சு வரும்போதே அவன் பிச்சைக்காரனாக வரான். அவன் பக்கத்தில் வரும்போது இல்லை, தொலையில் வரும்போதே அவன் அப்பா என்ன செஞ்சிருப்பாரு, அந்த டோர்கிட்ட நின்றுட்டு கதவுகிட்ட நின்றுட்டு என் பையன் எப்போ வருவான் காலையிலேருந்து மாலை வரை ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளை திரும்பி வருவான் என்று சொல்லி அந்த வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அப்பாவை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தண்டிக்கிற அப்பா இல்லை, அவனை சபிக்கிற அப்பா இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட அப்பா. எல்லாம் தான் பேரை கெடுத்து நீ இல்லை, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ செத்துட்டியா அப்படின்னு சொன்ன ஒரு மகனுக்காக ஒரு அப்பா காத்துட்டு இருக்கிறாரு. எப்படி? அவன் தொலையில் வரும்போதே ஒரு வயசானவர் தானே இருந்திருப்பார் அப்பா. ஒரு வாலிப பையனுடைய அப்பா எப்படி வயசானவர் தானே இருந்திருப்பார். ஒரு வயதானவர் மகனை நோக்கி நடந்து போகல, என்ன செய்யறாரு? ஓடுறார். ஓடி போய் அவனை நோக்கி ஓடி போய் கன்னத்துல பலார்னு அறையில கட்டி அணைத்து முத்தமிட்டு அப்படியே கட்டி தழுவி முத்தம் கொடுக்கிறார். இதுதாங்க நான் திருந்தி வரும்போது நான் வரும்போது என் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என்னை செய்வது இப்படித்தான். நான் தான் உணராமல் வாழ்ந்திருக்கிறேன். லூக்கா நற்செய்தியில் வரப்பா அந்த மகனை போய் அடிக்கல, கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவன் டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தான். பார்த்தீங்களா? 3 டயலாக், அதில் 2 டயலாக் தான் அங்கே டெலிவரி பண்ணுறான். அப்பா உமக்கும் விண்ணக தந்தைக்கும் எதிராக பாவம் செய்தேன், இதோ நம்ம பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எந்த அருகதில்லை, டே வாய் மூடுறான். அவ்வளோதாங்க அப்பா. வாய் மூடு, என்ன பேசிட்டு இருக்கிற, இல்லை பெரிய மனுஷனா நீ, என்ன பெரிய டயலாக்லாம் சொல்லிட்டு வாய் மூடு, டே இங்கே வா. உடனே கூப்பிட்டாரு. இவனுக்கு உயர்ந்த ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள். அவன் பிச்சை இதெல்லாம் எங்க நடக்குது? வீட்லையா? எங்க நடக்குது? வீட்டில் நடக்குதா? ஓடி போய் தெரு முனையில் நின்று இந்த டிராமாலாம் நடக்கிறத ஆண்டவர் சொல்றாரு.
வீட்டுக்கு கூப்பிடல அவனை, அங்கேயே நிப்பாட்டி, பார்க்கறதுக்கு பிச்சைக்காரமாக இருக்கான், என் பிள்ளை மாதிரியே தெரியலடா, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, உயர்தரமான ஆடையை கொண்டு, இருக்கிறதுல காஸ்ட்லியான ஆடையை கொண்டு வந்து என் பிள்ளைக்கு போடுங்க. ஏன்? அவன் அபிஷேகத்தை இழந்திருக்கிறான். அவன் நான் கொடுத்த உடையில் அவன் இல்லை, என் பிள்ளை அப்படின்ற உடையில் அவன் இல்லை, அவன் பிச்சைக்காரனை போல, எனக்கு சம்மந்தம் இல்லாதவன் போல இருக்கிறான். கடவுள்கிட்ட நான் திரும்பி வரும்போது இந்த பாவத்தின் உடைகளை நான் அணிந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளை வந்துருச்சு, பாவ சங்கீதம் பண்ணுறதுக்கு வந்திருக்குது, ஒப்புரவு அருட்சாதனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கணுன்னே ஆண்டவர் கூப்பிடுவார். அங்கே இருக்க ஒரு சம்மனஸ் கூட்டிகிட்டு வந்து, என் பிள்ளை வந்திருக்கு, என் பையன் வந்திருக்கான், பாவ சங்கீதனை செய்ய போகிறான். உடனே அவன் அணிந்திருக்கிற அந்த அசுத்தமான, அவன் அணிந்திருக்கிற இந்த பாவமான உடையை களைந்து விட்டு என் பரிசுத்த ஆடையை அவனுக்கு அழியுங்கள். ஆண்டவர்கிட்ட வரும்போது இது நடக்குதுங்க. நானும் நீங்களும் தான் இதை உணராமல் இருக்கிறோம். சொல்றார் உடனே கைக்கு மோதிரம். ஏன்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மோதிரம் வைத்திருந்தார்கள், அது அபிஷேகத்தின் அடையாளம். ஒவ்வொரு அரசர்களும் மோதிரத்தை அணிந்திருப்பார். அதான் இன்னைக்கு ஆயர்கள்லாம் மோதிரம். ஏன்? ஒரு அரசருக்கு ஆயனுக்குரிய அடையாளம். இவன் என் குடும்பத்தை சாராதவன் போல் இருந்திருக்கான். முதல்ல மோதிரத்தை போடு, காலுக்கு மிதியடி, காலுக்கு செருப்பை போடு. என்னன்னா பணக்கு அந்த காலத்துலாம் யாராவது வெளியில் போயிட்டு வந்தால் அடிமையினுடைய வேலை என்ன தெரியுங்களா? அந்த வீட்டுடைய ஓனர், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்தால் அடிமையின் வேலை என்ன? ஓடி போய் அவருடைய பாதங்களை கழுவுவது. இப்போ இவன் செருப்பு இல்லாமல் போனானா அந்த செருப்பை கழட்டிட்டு எப்படி ஒரு அடிமை வந்து என் பிள்ளைக்கு பாதத்தை கழுவி விடுவான்? செருப்பை போடுறா என் பிள்ளைக்கு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதாங்க கடவுளுடைய அன்பு. போட்டுட்டு உடனே சொல்கிறார், ஒரு பெரிய கொளுத்த கன்றை அடியுங்கள். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? நம்ம நற்செய்தி வாசிச்சிருக்கிறல்ல, அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? அப்பா, பெரிய பையன், இப்போ திரும்பி வந்திருக்கான் ரெண்டாவது பையன், ஒருவேளை 1-2 வேலைக்காரர்களாக இருந்திருப்பாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு? கொளுத்த கன்று, ஆடுல கொளுத்த கன்றை போட்டு தள்ளு. எதுக்காக? ஊருக்கே விருந்து போடுவோம். என் பிள்ளை இங்கேருந்து என்கிட்ட சொத்து வாங்கிட்டு போகும்போது இந்த வீதியில் இருக்கிறவன என் பிள்ளைய பார்த்துருப்பான், சபிச்சிருப்பான். என் பிள்ளை பிச்சைக்காரனை போல திரும்பி வந்தா அவன்லாம் சொல்லுவான், என்னன்ட்டு, பத்தியா அப்பன் பேருக்கு எடுத்துகிட்டு போன இல்லை, கடவுள் உன்னை தண்டிச்சிட்டா. அப்பன் பேருக்கு எடுத்துகிட்டு போன இல்லை, நல்லா அனுபவிச்சு இல்லை, நீ அப்படி தான் வேணும், உங்கள் அப்பன் பாரு நல்ல மனுஷன், அந்த அப்பன் பேருக்கு எடுத்து உனக்கு நீ அப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய அந்த ஊர் அந்த வீதி திட்டும் சபிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அங்கே வீதியிலே நில்லு, உன் ட்ரெஸ்ஸை மாற்று, செருப்பை போடு, மோதிரத்தை போடு, நல்லா தலையை வாரு, டேய் ஊருக்கே விருந்து. ஊருக்கே விருந்து போட்டால் யாராவது அந்த பிள்ளையை சபிப்பாங்களா? திட்டுவாங்களா? திட்டுவாங்களா? என்ன செய்வாங்க? அவனை வாழ்த்துவாங்க. அதனால தான் விருந்தெல்லாம், திருமணத்துக்கு போகிறேன், விருந்து எது? அன்பின் அடையாளம், உறவின் அடையாளம். சாப்பிட்டு நிறைவா நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா? அது யாருக்காக? தவறி போன ஒரு பிள்ளைக்காக. அவன் தப்பு செஞ்சு திரும்பி வந்த அந்த மகனுக்காக அப்பா சொல்றார், என் பிள்ளைய எவனும் திட்டக்கூடாது, ஏன்னா அவன் என் பிள்ளை. இந்த ஊரில் எவனும் என் பிள்ளையை திட்டக்கூடாது. அவன் எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவனாலும் இருக்கட்டும், அவன் திரும்பி வந்தானா எனக்கு எல்லாம் தெரியாது, என் பிள்ளை எனக்கு வரட்டும், அது போதும். இதுதாங்க உண்மையான ஒரு தந்தையின் அன்பு. அந்த அன்பை தான் இந்த கடவுள் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் காட்டி கொண்டிருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட முழுமையாக உங்ககிட்ட, ஆண்டவர்கிட்ட உங்களை முழுசும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகும். அப்படியே கரங்களை கூப்போம். இது ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து இப்போது நான் என் பாவத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே மனமாற மன்னிப்பை வேண்டி, ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ நான் பிரைஸ் லார்ட் சொன்னால் ஜெபிச்சா சத்தமாக எதாவது பண்ணால் மற்றவங்க ஏதாவது எனக்கு கேவலம் பண்ணாங்களே, கிண்டல் பண்ணிட்டு போட்டுங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கறது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்ல, ஆண்டவர். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ இடங்கள் நாங்கள்லாம் பார்த்துருக்கேன். இது அந்த ஆண்டவரத்தில் அப்படியே கரத்தை கூப்பி நான் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய பாவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் அந்த காணாமல் போன மகனைப் போல இனி காணாமல் போன மகனாய் மகளாய் உங்களை விட்டு தூரத்தில் இருக்கிறேன், உங்களை விட்டு எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு நான் திரும்பி வரணும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இதோ நம்ம ஃபாதர்ஸ் எல்லாமே இந்த பீடத்தில் நின்று உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறேன். அப்படியே கரங்களை கூப்போம். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பாடுகளை அப்படியே கண்களை மூடி
நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கிறோம். கண்களை மூடி நற்கருணை ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என் பக்கத்தில் இருக்கிறார். இயேசுவே, நீர் என்னை ஆட்கொள்ளும், தொடும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும். அப்படி ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே தொங்குகின்ற இந்த பலிபீடத்திலே இருக்க பாருங்க. அந்த காட்சி அப்படியே உங்க மனக்கண்மன் கொண்டு வாருங்க. ஆண்டவர் இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையிலே முள்முடி தாங்கியவரா, கைகளிலே கால்களிலே ஆணியின் காயத்தோடு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை ஒரு விசை நினைத்துப்பார். என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு துன்பத்துல துயரத்துல அப்படியே இருக்கிறார். இயேசுவே, ஏன் ஆண்டவரே உனக்கு இந்த வேதனை? இயேசுவே, நான் பாவம் செய்துதானே உமக்கு இந்த வேதனையை தந்தது. இயேசுவே, என்னை மன்னி ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. நான் இப்போது திருந்தியும் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும் சொல்லி மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லும். அப்படியே உங்க 2 கைகளையும் தலையில வச்சுக்கணும். இப்போது ஆண்டவருடைய முள்முடி, இயேசு சாமி அப்படியே முள்முடியோடு இருக்கிறது அப்படியே நினைச்சுப்பார். இயேசுடைய முள்முடி காயும் அந்த முகத்தை மட்டும் அப்படியே நினைச்சுப்பார். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சுகப்படுத்தும் சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என் சிரசில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. என் சிரசில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. விடுதலை நேரம் இது. முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா தெய்வமே சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் முள்முடியோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை நினைத்துப்பா. இயேசு சாமியோட அந்த அழகிய முகம் அலங்கோலமாக இருப்பதை நினைத்துப்பா. இயேசுக்கு அந்த தலையில முள்முடி வைத்து அழுத்தும் போது என் ஆண்டவர் எப்படியெல்லாம் துடித்திருப்பார். ஐயோ அப்படின்னு கதறி இருக்க மாட்டாரா? ஏன் ஆண்டவருக்கு இந்த வேதனை? என் ஆண்டவர் என்ன துன்பம் செய்தார், என்ன பாவம் செய்தார்? ஏன் ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யலையே? ஏன் சாமிக்கு இவ்வளவுப்பட்ட துன்பம், இப்படிப்பட்ட வேதனை? இதோ நான் சிந்தனையில் செய்த அந்த பாவம் தான். மன்னியும் ஆண்டவரே. இதோ என்னுடைய அந்த நினைவளவில் எத்தனை எத்தனை இச்சையான காரியங்கள், பாவங்கள் நான் செய்தேன். என் பாவம் தானே ஆண்டவர் தலையிலே முள்முடியாய் அமர்ந்தது. மன்னியும் ஆண்டவரே. நான் செய்த பாவத்தால் தானே ஆண்டவருக்கு அந்த வலி வேதனை எல்லாம். மன்னியும் அப்பா. சொல்லுவோமா? இயேசுவே, என்னை மன்னியும் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேதனையை நாம் தணிப்போம். இயேசுவே, என்னை மன்னியும் சொல்லுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ உம்முடைய முள்முடியிலிருந்து வழிந்தோடு ரத்தம் இதோ பிள்ளைகளுடைய தலையில் இப்போது பாயட்டும் ஆண்டவரே. ஆமென். இதோ தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் இயேசுவே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே. தீராத தலைவன், தலையிலே கட்டி, மூளையிலே பிரச்சனை. இதோ பல குழந்தைகள் இன்று மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படியே ஒண்ணுமே தெரியாம இருக்குது. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தலை சம்பந்தப்பட்ட, கண்கள் சம்பந்தப்பட்ட, நான் சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய முள்முடியிலிருந்து வழிந்தோடு ரத்தம் இதோ பிள்ளைகளுடைய தலையில் இப்போது பாயட்டும். இதோ தலை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் இப்போது அகலட்டும். நன்றி ஆண்டவரே. விடுதலை தாரும் சாமி.
சுகத்தை தாரும் சாமி. நன்றி, தலை நன்றி. சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் உம்முடைய ரத்தத்தால் இப்போது சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. அப்படியே ரெண்டு கரங்களையும் கண்களை மூடி இயேசு சாமியை நோக்கி நம்முடைய ரெண்டு கைகளையும் நீட்டுவோம். நற்கருணை நாதரை நோக்கி நீட்டுவோம். இப்போது கை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்காகவும் ஜெபிக்க போகும். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், அந்த இயேசுடைய கரங்களிலிருந்து பாய்ந்தோடு ரத்தம் இப்போது நம்முடைய கைகளில் பாய போகிறது. என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் இயேசுவே, உம் கையோடு வைக்கின்றேன். இயேசு ஆண்டவரே, என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் இயேசு இயேசுவே உம் கையோடு வைக்கின்றேன். ஆண்டவரே, ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசு ஆண்டவரே, சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசு ஆண்டவரே, சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுடைய கரங்களை பார், இயேசுடைய கையை பார். இதோ ஓடி ஓடி ஆசீர்வதித்த அந்த கரம், இறந்தவனை தொட்டு சுகப்படுத்திய அந்த கரம், தொழுநோயாளியை சொட்டு சுகப்படுத்திய அந்த கரம் ஆணிகளோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதே. இயேசுவே, ஏன் உமக்கு இந்த துன்பம்? சபா. ஆண்டவரே, இந்த ரெண்டு கரங்களையும் உம்மை வணங்க கொடுத்தீங்களே, நான் வணங்க மறுத்தேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, பொருள்களை எல்லாம் வணங்கினேன். இயேசுவே, இந்த கரங்களால் உம்மை வணங்க மறுத்தேன். இந்த கரங்களில் நன்மை செய்ய நீங்க சொன்னீங்களே, ஆனா இந்த கரங்களால் எத்தனை எத்தனை பாவங்கள் நான் செய்தேன். நான் செய்த பாவங்கள் தானே ஆண்டவரே உமக்கு ஆணிகளாய் வந்து உம் கரங்களை துளைத்தது. என்னை மன்னியும் கேட்போமா? இயேசுவே, என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னியும். கைகள் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சகோதரனே சகோதரி, கையில புண்கள், தீராத வலி, வியாதி, கையை உயர்த்த முடியவில்லை, கையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்கள், தோல் வியாதிகள், ஐயோ அந்த கையை தூக்குனா அந்த தோல் பட்டல அவ்வளவு பெயினா இருக்கு, என்னால ஒரு சின்ன பொருளை கூட தூக்க முடியல, அவ்வளவு அளவிற்கு என் கைகள் தளர்ந்து விட்டது. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட உன் கரங்களை நீட்டு. இதோ ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது உன் கரங்களிலே பாய்கிறது. இயேசுவிலிருந்து, அந்த இயேசுவின் கரங்களிலிருந்து விழும் ரத்தம் உன் கைகளிலே இப்போது பாய்கிறது. ஆண்டவர் இயேசு உன்னை சுகப்படுத்துகிறார். கரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளிலும் உமக்கு விடுதலை தருகிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி. அப்படியே ரெண்டு கைகளையும் அப்படியே நின்னுட்டு உங்க தொடைகள்ல கால்ல அப்படியே வச்சு என் காலில் உள்ள இயேசுவே நோய்கள் எல்லாம் ஆண்டவரே உன் காலோடு வைக்கின்றேன். ஒப்பு கொடுங்க. என் காலில் உள்ள நோய்கள் எல்லாம் ஆண்டவரே உன் காலோடு வைக்கின்றேன். ஒப்பு கொடுக்கிற சாமி. ஆணிகள் துளைத்த காயங்களா இயேசுவே சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ராஜா, ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். இது ஆண்டவருடைய அந்த கால்களை பாருங்க. சிலுவையில இயேசுடைய அந்த அற்புதமான கால்கள் ரெண்டையும் எடுத்து வச்சு அப்படியே கூறிய ஆணியை வச்சு சுத்தி வச்சு அடிக்கும் போது அம்மா அப்படின்னு சொல்லி அதில் இயேசு அழுதிருப்பாரு.
தந்தையே அப்படின்னு சொல்லி கதறி இருப்பாரு. இயேசுவே இதோ ஓடி ஓடி நற்செய்தி அறிவித்த அந்த பாதங்களுக்கு நாம் கொடுத்த பரிசு ஆணிகள் தானே. இயேசுப்பா ஓடி ஓடி இதோ பாவிகளையும் திக்கற்றவர்களையும் அரவணைத்த அந்த கால்களுக்கு நாம் கொடுத்த பரிசு ஆணிகள், வேதனை, வலி. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்த பாவம் தானே உம் கால்களுக்கு ஆணிகளாய் வந்தது. இயேசுவே நீங்க ஆலயத்துக்கு வர சொன்னீங்க, நல்லவற்றை நோக்கி நடக்க சொன்னீங்க. ஆனால் நான் பாவத்தை நோக்கி தானே நடந்தேன், இயேசுப்பா அடிவை நோக்கி தானே அழந்தேன். மன்னியும் ஆண்டவரே. நான் நடந்தது மட்டுமல்லாமல் இதோ என்னோடு இருப்பவர்களை பாவ குழியிலே விழ வைத்தேனே, நடக்க வைத்தேனே. இயேசுவே, அதுதானே உன் காதங்களுக்கு ஆணிகளாய் வந்தது. என்னை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் அப்பா. இனி தவறான வழிகளில் நான் செல்ல மாட்டேன். இயேசுவே உம்மை நோக்கி என் கால்கள் ஓடி வரும். இயேசுவே என்னை மன்னியும் சாமி. மன்னியும் ஆண்டவரே. இதோ இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய உடல் பகுதிகளை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிட்னி ப்ராப்ளம், முழந்தால் படியை விட முடியவில்லை, நடக்க முடியல, உட்கார முடியல. உட்கார்ந்து யாராவது எழுந்தா ஐயோ அப்படின்னு அந்த வேதனையிலே துடிக்கிறோம். ரொம்ப நேரம் நிக்க முடியல. கால்களிலே ஆணி, இதோ கால்களிலே பல்வேறு தோல் வியாதிகள், கட்டிகள், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது, சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, உம் ஆணி பாய்ந்த அந்த பாதங்களிலிருந்து வடிந்தோடு ரத்தம் என் கால்களிலே பாயட்டும், சுகம் கிடைக்கட்டும். சிறுநீரக கிட்னி நோயிலிருந்து அது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இப்போதே ஆண்டவரே சுகப்படுத்தும். நன்றி இயேசுவே, உம்முடைய சுகப்படுத்துவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களையும் 2 கைகளையும் அப்படியே நம்முடைய இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொள்ளும். இது ஆண்டவருடைய அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய அப்படியே இயேசுவின் உடலை பாருங்க. இயேசுனுடைய உடலிலே எத்தனை எத்தனை காயங்கள், அதை அப்படியே பாருங்க. என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். நம்முடைய உடல் நோய்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றேன். சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் ராஜா. சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய இந்த சிலுவையில் அவருடைய உடலை பார், விழாவின் காயங்களை பார். இயேசு ஆண்டவருடைய உடலிலே எவ்வளவு காயங்கள், ரத்தம் பீரிட்டு கொட்டி கொண்டிருக்கிறது. இயேசு என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவம் அவர் செய்யவில்லையே. நான் இதோ இந்த உடலால், கடவுள் தன் சாயலாக படைத்த இந்த உடலால் செய்த பாவங்கள் தானே ஆண்டவருக்கு கசையடிகளாய் ரத்தங்களாய் வந்து கொட்டி கொண்டிருக்கிறது. இயேசுவே, நீங்க சொன்னீங்க, இதோ உங்கள் உடல் கடவுள் வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னார். நான் இந்த உடலால் எத்தனை எத்தனை பாவம் செய்ய, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து மன்னியும் சாமி. ஆண்டவரே, என்னை மன்னியும். மன்னியும் அப்பா. இதோ உடல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதய சம்பந்தப்பட்டது, சர்க்கரை நோய், கேன்சர் நோய்கள், இதோ வயிற்று வலி, தீராத வயிற்று பிரச்சனை, குழந்தை இல்லாத தன்மை, காய்ச்சல், தீராத இந்த உடல் வலி, இதோ இந்த மருத்துவர்களெல்லாம் இந்த உடல் வலி வியாதியை சரிபடுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதோ விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு எழுந்ததே, அதை போல உடலிலிருந்து வழிந்தோடு ரத்தம் இப்போது எங்கள் உடலிலே பாயட்டும். நோய்கள் எல்லாம் அகலட்டும், வேதனைகள் எல்லாம் அகலட்டும். ஆண்டவரே, ஊற்றும் உடைய ரத்தம் என் உடலிலே பாயட்டும், கிடைக்கட்டும். ஆண்டவரே, வேண்டிங்க
வேண்டிங்க, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களுடைய உடலிலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. பலர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி சொல், நன்றி சொல். ஒரு துளி ரத்தம் என் கரம் மேல் உயர்த்துவோம். விழட்டும் நாதா. இரண்டு கரங்களை உயர்த்துவோம். ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. அபிஷேகம், அபிஷேகம், வல்லமை. ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. உம்முடைய ரத்தம் பாயட்டும், உம்முடைய ரத்தம் பிள்ளைகள் மீது பாயட்டும், உம்முடைய பரிசுத்த ரத்தம் பாயட்டும். இயேசுவே, இயேசு, இயேசு, இயேசு. அப்பா பிதாவே, மன்னியும் ஆண்டவரே, நீ மன்னியும். சுகப்படுத்தும் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. இதோ விடுதலையின் நேரம், இயேசுவே, சுகத்தின் நேரம். இயேசு, 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 இயேசு. ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது உங்கள் மீது பாய்ந்து கொண்டு சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ஹalleluya. விடுதலை கிடைத்துக் நன்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே. பாவ, சாப கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவே. பயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, நன்றி, இதோ நன்றி. சாத்தானின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே. குடும்பத்திலே சமாதானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி, ஆண்டவருடைய நன்றி, பரிசுத்த ரத்தம், இயேசுவே. ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைவோம். நன்றி, எல்லா வியாதிகள், இயேசுவே. கண்ணீர், கவலைகள், வேதனை எல்லாம் ஆண்டவரே மறைந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நன்றி, கரம் தட்டி, நன்றி, கரம் தட்டி இந்த பாடலை பாடுவோம். சொல்லுங்க ஆண்டவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வல்லமையாய் கரம் தட்டி. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரி ரத்தம் என் மேலே வல்லமை. நெருங்காது சாத்தான் அகலட்டும். பாசம சிலுவையில் பலியானார், விடுதலை தாரும். பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவருடைய ரத்தம். நான் சுகம் பெற்றிருக்கிறேன், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். அவருடைய இந்த பரிசுத்த ரத்தம், இந்த பரிசுத்த ரத்தம் என்னை அபிஷேகப்படுத்தி இருக்கிறது, என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, என் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, சுகத்தை கொடுத்திருக்கிறது. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. இது ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்த ரத்தம். இது நம்ம பலரை தொட்டு சுகப்படுத்தி இருக்கு, பலர் அதை உணர்ந்திருக்கிறோம். இது சுகம் கொடுத்திருக்கு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கு, விடுதலை கொடுத்திருக்கு. அப்படியே ஒரு சிலருக்கு திடீர்னு உடம்பு சில்லுன்னு ஆன மாதிரி ஒரு உணர்வு, ஒரு சிலருக்கு அப்படியே திடீர்னு அப்படியே சூடா உஷ்ணமா உடம்பு இருந்துச்சு, யாரோ சிலர் தொட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு, யாரோ உடல் முழுந்த ஒரு வைப்ரேஷன் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய நிறைவு, நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி பலர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறவங்களா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. பாருங்க, எத்தனை பேர் கடவுள் ஒருத்தர் கூட ஆசீர்வதிக்காமல் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே
உமக்கு நன்றி என்று சொல்லி முழந்தால் பெட்டிடுவோம். மாண்பேற்கீதம் பாடுவோம். மாண்புயரேவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.